ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோன்னையும் நம்ம கதையோட ஹீரோயின் மின்ட்ட தான் காட்டுவாங்க. அவ ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு. அவ பார்ட் டைமா இன்னைக்கு ஏதோ ஒரு வேலை பார்க்க போறா போல. அதுக்காக அவங்க அம்மா அவளை சீக்கிரம் எழுப்பிட்டு அப்படியே உன்னோட ஸ்டெப் பிரதர் டூரிவும் எழுப்பிடு அப்படிம்பாங்க. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே காண்டாயிரும். என்னது டூருவ நான் எழுப்பணுமா அப்படின்ட்டு கடுகடுன்னு அவ ரூம் பக்கம் போவாளா. ஆனா அங்க போனா அவன் வீம்புக்கிட்டே நம்ம ஹீரோயின் மேல கதவை வச்சு அடிப்பான். சோ இதுலயே நல்லா தெரியுது நம்ம ஹீரோயினுக்கும் இந்த டூருவுக்கும் சுத்தமா செட் ஆகாது. அது மட்டும் இல்லாம இந்த டூரு தான் நம்ம கதையோட ஹீரோ. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் இங்க இருந்து வேவேமா கிளம்பி அவளோட ஃப்ரெண்ட தான் பார்க்க போவாளா. சோ இவ கூட சேர்ந்துதான் நம்ம ஹீரோயின் இன்னைக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ண போறா. அது ஏதோ ஒரு மேகசின்காக ஒரு மாடல் மாதிரி போஸ்ட் கொடுக்கணும் போல. அப்ப அந்த ஃப்ரெண்ட மீட் பண்ணி நம்ம ஹீரோயின் காலையில நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவாளா. அவ ஃப்ரெண்டு கேப்பா, நீ எது கேப்ப பார்த்தாலும் உன்னோட ஸ்டெப் பிரதர் கிட்ட எரிஞ்செரிஞ்சு விழுகிற. எனக்கு என்னமோ அவனை பார்த்தா அந்த அளவுக்கு கெட்டவன் மாதிரி தெரியல. ஆக்சுவலி வெளியிருந்து பாக்குறவங்க யாருக்கும் அவனை பத்தி ஃபுல்லா தெரியாது. அவனால நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா. இப்படிதான் ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப நானும் அவனும் ஒன்னா ஸ்கூலுக்கு வந்து இறங்குறத பார்த்து நிறைய பொண்ணுங்க பொறாமப்பட்டு நான் ஏதோ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினைச்சு என்கிட்ட வந்து சண்டை போடுவாங்க. அதுக்கடுத்து நான் அவனோட ஸ்டெப் சிஸ்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுத்து அவன்கிட்ட ஏதாவது லவ் பஞ்சாயத்துனா என்கிட்ட வருவாங்க. அதுவும் அந்த டூர்லாம் செமையான பிளே பாய். அவன் ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு பொண்ணு கூட சுத்தி இருந்தா பரவாயில்ல, 2 3 பொண்ணுங்க கூட சுத்துவான். இதுக்கு அவன்கிட்ட போய் நியாயம் கேட்காம எல்லாரும் என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. சோ அவனாலதான் இந்த மாதிரி ஒரு பயத்தோடயே எனக்கு என்னோட ஸ்கூல் லைஃபே போச்சு. சரி அதுக்கடுத்து நான் அவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லி பார்த்தா ஏன் தலையெடுத்து 2 பேரும் ஒரே காலேஜ்ல வந்து சேர்ந்துட்டோம். இப்ப சொல்லு, இப்படிப்பட்ட ஒரு பிளே பாய யாரான்ட்டு தன்னோட ஸ்டெப் பிரதரா ஏத்துக்குவாங்களா. அதனாலதான் எனக்கு அவனை பார்த்தாவே கடுப்பாகுது அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பா. அடுத்த அந்த ஃப்ரெண்டு தான் சரி அவனை பத்தியே பேசாம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் கொடுப்பா. என்னன்னு கேட்டா இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்கூல் பொண்ணு மாதிரி தான் போஸ்ட் கொடுக்கணும் போல. அதனால அவ ட்ரெஸ் எல்லாம் மாத்தி பிளஸ் வேற கலர்ல விக்கலா வேற வச்சிருப்பா. இத பார்க்க நம்ம ஹீரோயின் அவளோட ஒரிஜினாலிட்டியில இருக்கிற மாதிரியே இருக்காது, கொஞ்சம் வேற பொண்ணு மாதிரி தான் தெரியும். அதுக்கடுத்து இப்ப கெட்டப் எல்லாம் சேஞ்ச் பண்ணி 2 பேரும் நடு ரோட்ல நின்று போட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா அப்பன்னு பார்த்தா அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் வர அவ அந்த இடத்த விட்டு போயிருவா. அவளை ஃபாலோ பண்ணிட்டு போறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வேகமா போறப்ப யார் மூலையும் இடிச்சு கீழே விழுந்துருவா. யாருடா இது ரோட்ல நம்மள இடிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தா இவளோட ஸ்டெப் பிரதர், அதாவது நம்ம ஹீரோ. இவனை பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆயிருவா. ஐயோ நம்மள மட்டும் இவன் இந்த கெட்டப்ல பார்த்தா ஒரு வருஷத்துக்கு இதை வச்சே நம்மள நல்லா ஓட்டுவானே, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவ யோசிக்க அப்ப கரெக்டா நம்ம ஹீரோவும் நீ என்ன இங்க பண்ற அப்படின்ட்டு தான் கேட்பான். உடனே நம்ம ஹீரோன் அப்படியே டோட்டலா பிட்டே மாத்தி போட்டுருவா. என்னை இடிச்சது மட்டும் இல்லாம ஏதோ முன்ன பின்ன தெரிஞ்ச பொண்ணுகிட்ட பேசுற மாதிரி ரொம்ப உரிமையோட பேசுற, நீ யாரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை தெரியாத மாதிரி காட்டிக்குவா. நம்ம ஹீரோவும் நல்லா மேலையும் கீழே அவளை பார்த்துட்டு ஆமா இது நம்ம ஸ்டெப் சிஸ்டர் மின்ட் மாதிரியே தெரியலையே, ஒருவேளை அவளை மாதிரி இருக்கிற வேற ஒரு பொண்ணும் அப்படின்ட்டு அவனும் நம்பிடுவான். ஆனா அதோட மட்டும் நம்ம ஹீரோ அப்படியே நிப்பாட்டாம எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு மாதிரி இருந்தீங்க, அதனாலதான் லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆனா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நான் உங்ககிட்ட அடிக்கடி பேசணும்னு ஆசைப்படுறேன், உங்க நம்பர் கிடைக்குமா அப்படின்லாம் கேட்பான். ஐயோ நம்ம மட்டும் உண்மையான நம்பர் கொடுத்தா மாட்டிக்குவோமே, பேசாம இதுக்கு ஒரு பொய்ய சொல்லிடுவோம் அப்படின்ட்டு. ஐயோ என்னோட பேரண்ட்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எனக்குலாம் இந்த வயசுல போன் வாங்கி கொடுத்தா நான் கெட்டு போயிருவேன்ட்டு எனக்கு போனே கொடுக்கல அப்படின்ட்டு இன்னொரு ஒரு பொய் சொல்லுவா. ஆனா இப்பயும் நம்ம ஹீரோ விடாம அவனோட நம்பர் ஒரு பேப்பர்ல எழுதி இதை வச்சுக்கோ, உனக்கு என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணு அப்படின்ட்டு போயிருவான். இவன் பேசுறதுலே நல்லா தெரியுது அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட நல்லாவே ஃபிளர்ட் பண்றான். இப்ப நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாளா. அந்த ஃப்ரெண்டுக்கா இதை கேட்டுக்கிறது சிரிப்பு மட்டும்தான் வரும். என்னது உன்னோட ஸ்டெப் பிரதர் நீ சொன்ன கதையெல்லாம் நம்பி நீ வேற ஒரு பொண்ணு நினைச்சுக்கிட்டு உன்கிட்டே ஃபிளர்ட் பண்ண ட்ரை பண்ணானா, நீ சொன்னது உண்மைதான், உன்னோட ஸ்டெப் பிரதர் பக்காவான பிளே பாய் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதுக்கு நம்ம ஹீரோயினும் எனக்கு இருக்கிறதுலே அதுதான் ரொம்ப கடுப்பாகுது, நான் பார்க்க அவனோட தங்கச்சி மாதிரியே இருக்கேன், அப்படி இருந்துமே எனக்கு போய் ட்ரை பண்றான், ஐயோ அவன் உண்மையிலே பக்காவான பிளே பாய் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் திட்டுவா. அதுக்கடுத்து அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து கிடத்து எல்லாரும் ஃபேமிலியா உட்காந்து ஒன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோனோட அம்மா அப்படியே இன்னைக்கு உன்னோட பார்ட் டைம் ஜாப்ல எப்படி போச்சு, அது ஏதோ ஒரு போட்டோ ஷூட்னு கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு தான் சொல்ல வருவாங்க. ஆனா இந்த டாபிக் ரொம்ப வளவலன்னு இழுத்துட்டு போனா காலையில நம்ம ஹீரோ பார்த்த பொண்ணு இவதான் அப்படின்ட்டு அவனுக்கு தெரிய வந்துரும்ல. அதனால நம்ம ஹீரோயின் பதட்டத்துல அவங்க அம்மாவை ஸ்டாப் பண்ணலாம்னு நினைப்பா. ஆனா அந்நேரம் அவ கையில வச்சிருந்த சூப் அப்படியே டேபிள்ல கொட்டிருமா. இத பார்த்தனையும் இவ்வளவு நேரம் சாதுவா இருந்த நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே அந்த இடத்த கிளீன் பண்றேன்ட்டு வெறித்தனமா பல டவலை வச்சு தொடச்சுக்கிட்டே இருப்பா. அப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும், நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹைஜீனான பர்சன் போல. அவளுக்கு கொஞ்சோண்டு அழுக்கு இருந்தாலும் அதை பாக்குறதுக்கு சுத்தமா பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் எல்லா இடத்தையும் தொடச்சுக்கிட்டே இருப்பா. இப்பயும் அதே மாதிரி தொடப்பாளா. இதனால அவங்க அம்மா அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து இவ இந்த மாதிரி அடிக்கடி கிளீனா இருக்கணும்னு சொல்லி பண்ற வேலைகள்லாம் உனக்கு அன்கம்ஃபர்டபிள் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்க அதுக்கு நம்ம ஹீரோயினை கலாய்க்கிற மாதிரி இவ எப்படிப்பட்ட ஒரு கிளீன் ஃப்ரீக்குன்னு எனக்கு தான் தெரியுமே, எந்த விஷயத்தை எடுத்தாலும் தொடச்சுக்கிட்டே இருப்பா, எனக்கு அதெல்லாம் பழகி போச்சு, அதனால இவளை நான் கண்டுக்கிறதே கிடையாது அப்படின்றுவான். இது நம்ம ஹீரோனை ரொம்ப ட்ரிகர் பண்ணி விட்டுருவோம். ஏண்டா
என்கிட்ட இருக்கிற நல்ல பழக்கம் உனக்கு ஃப்ரீக்கியா தெரியுதா? நீயே ஒரு பிளே பாய், நீ என்ன குறை சொல்ல பாக்குறியா? இருடா உனக்கு பெரிய அப்பா இதான் வைக்கிறேன் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு காலையில நம்ம ஹீரோ அவனோட போன் நம்பர் கொடுத்திருப்பான்ல, அதை வச்சு இப்ப நம்ம ஹீரோக்கு பப்ளிக் பூத்ல இருந்து கால் பண்ணி, காலையில என்ன ரோட்ல வச்சு மீட் பண்ணீங்க, என்ன ஞாபகம் இருக்கா? உங்களை பார்த்தனையும் எனக்கு ஏதோ ஒரு ஸ்பார்க் இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன். உங்களுக்கு நாளைக்கு டைம் மட்டும் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா என்ன வந்து மீட் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவா. நம்ம ஹீரோவும் பேசுறது அவனோட ஸ்டெப் சிஸ்டர் அப்படின்ட்டு தெரியாம ஓகே ஓகே எங்க மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு மீட் பண்றதுக்கு ரெடியா இருப்பான். அடுத்து இப்ப நெக்ஸ்ட் டே தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோன் அப்படியே அவ ஃப்ரெண்ட் கிட்ட போய், நேத்து எனக்கு போட்ட மாதிரி பர்ஃபெக்டா ஒரு மேக்கப்பை போட்டு விடு. அந்த டூரு நேத்து என்ன ரொம்ப வம்பளத்துட்டான், இன்னைக்கு நான் அவனை எப்படியாண்டு இன்சல்ட் பண்ணி ஆகணும். அவன் அந்த பொண்ணுக்கு வெயிட் பண்றதா நினைச்சு ரொம்ப நேரம் எனக்காக வெயிட் பண்ணணும். அதுக்கடுத்து கரெக்டான நேரமா பார்த்து நான் அப்படியே அவன் முன்னாடி போய் நின்னு, இவ்வளவு நேரம் அவன் வெயிட் பண்ண பொண்ணு வேற யாரும் கிடையாது, அவனுக்கு எரிச்சல் கொடுக்கிற தங்கச்சி அப்படிங்கறத அவனுக்கு புரிய வைக்கணும். இப்படி மட்டும் அவனை இன்சல்ட் பண்ணிட்டுனா போதும், அதுக்கடுத்து அவன் என்கிட்ட வம்பே வச்சுக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன் ஒரு பிளான போடுவா. அதுக்கேத்தாப்லயே நம்ம ஹீரோ வர சொன்ன இடத்துக்கு இவ கரெக்டான டைமுக்கு போயிருவா. ஆனா அங்க போயும் 1 மணி நேரம் ஒரு ஓரமாவே ஒளிஞ்சிருப்பா. இவள காணோம்னு சொல்லி நம்ம ஹீரோவும் 1 மணி நேரம் அதே இடத்துல வெயிட் பண்ணுவான். இதுல நம்ம ஹீரோ பார்க்க கொஞ்சம் அழகா வேற இருப்பானா, அதனால அந்த இடத்துக்கு வந்து சில பொண்ணுங்க, நீங்க என்ன ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் வேணா கம்பெனி கொடுக்கவா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ தான் ஒரு பிளே பாய் ஆச்சே, நான் எப்படி பார்த்தா அவன் அந்த பொண்ணுங்க கூட போயிருக்கணும். பட் ஆனா அவன் அந்த பொண்ணுங்களை இக்னோர் பண்ணிட்டு நம்ம ஹீரோனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இப்ப 1.5 மணி நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் அப்படியே ஹீரோ முன்னாடி போயிட்டு, சாரி லேட் ஆயிடுச்சு கோச்சுக்காதீங்க அப்படின்பா. சரி இவன் தான் கடுப்பா பேசுவான், அந்நேரம் நம்ம ட்ரூ ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் நினைச்சா, அவன் இப்ப அப்படி ரொம்ப சாஃப்டா, பரவாயில்ல நானும் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்ட்டு போய் சொல்லுவான். இவன் இப்படி சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போயிரும். கிட்டத்தட்ட இவனை நம்ம 1.5 மணி நேரமா ஒரே இடத்துல நிக்க வச்சிருக்கோம், ஆனா அந்த கோவத்தை கொஞ்சம் கூட நம்ம மேல காட்டவே இல்லையே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அவளோட ட்ரூ ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ண மறந்துடுவா. அதுக்கடுத்து இப்ப 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் உட்காந்துருப்பாங்களா, சரி இங்க வச்சான்ட்டு உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிறப்ப, ஆனா இப்ப அப்படியே டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு போனை ஒண்ணு பிரசன்ட் பண்ணுவான். நீ உன்னோட பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், உனக்கு போன் வாங்கி கொடுக்கலன்னு சொன்னேல, அதுக்காக தான் நான் உனக்கு ஒரு போன் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்பா. நம்ம ஹீரோயினுக்கா ஐயோ என்னடா இது, நம்ம இவனை இன்சல்ட் பண்ணலாம்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்தா இவன் நம்ம வேற ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரூவா அவன் ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி தெரியுது. இந்நேரம் நான் மட்டும் என்னோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணேன்னா அவன் ரொம்ப கஷ்டப்படுவானே அப்படிங்கிற மாதிரி அவ யோசிப்பா. ஆனா அப்பதான் நம்ம ஹீரோ, சரி இது வரைக்கும் நம்ம 2 தடவை மீட் பண்ணிருக்கோம், இன்னும் உன் பேரு நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேரை கேட்பான். நம்ம ஹீரோயின் அவசரத்துல அவளோட ஒரிஜினல் நேம் மின்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்துருவா. ஆனா அதை அப்படியே டக்குன்னு மாத்திட்டு என்னோட பேர் மீனா அப்படின்ட்டு போய் சொல்லிடுவா. அதாவது ஒரு பொய்ல ஆரம்பிச்சது இப்ப அப்படியே அடுக்கடுக்கா பொய்யா சேர்ந்துகிட்டே போகுது. இப்படியே 2 பேரும் ரொம்ப நேரம் பேசுவாங்க. ஆனா கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோயின் அவளோட ட்ரூ ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணவே மாட்டா. அதுக்கடுத்து அவளோட ஃப்ரெண்ட போய் மீட் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவாளா. அவ ஃப்ரெண்டு திட்டுவா, ஏண்டி உன்னோட ஐடென்டிட்டியை நீ ரிவீல் பண்ணவே இல்லை, அதுவாடி எப்பயுமே அவனை நான் சிடு சிறுன்னே பாத்திருக்கேனா, அதனால எப்பயுமே எனக்கு அவனை பார்த்தா கடுப்பாகும். ஆனா இந்த வட்டம் அவனை பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சு, அவன் வேற ஒரு பொண்ணு நினைச்சிட்டு என்னை பார்த்து அவ்வளவு ஸ்மைலிங் பேசா பேசிக்கிட்டு இருக்கான், இப்ப மட்டும் நான் உண்மையை சொன்னேன்னா அவன் ரொம்ப உடஞ்சு போயிருவான், அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் எந்த உண்மையும் அவங்க கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்பா. நீ கிரியேட் பண்ண கேரக்டர் மின்ட்டும் நீயும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, சோ இத ஒரு சான்ஸா நீ வச்சுக்கிட்டு அவனை திருத்துற வழி நீ பார்க்கலாமே. நான் எதுக்கு அவனை திருத்தணும், நான் இது அவனுக்காக சொல்லல, அவன் பல பொண்ணுங்க கூட சுத்துறது கடைசியில உனக்கு தானே பிரச்சனையா வந்து முடியுது, நீ மின்டா ஒரு தங்கச்சியா இருந்து அவனை திருத்தவே முடியாது. ஆனா இதுவே நீ கிரியேட் பண்ண அந்த மினாங்கிற கேரக்டரால கண்டிப்பா அவனை திருத்த முடியும். நீ ஜஸ்ட் ஒரு 1-2 வாரம் அவன் கூட சேர்ந்து சுத்து, இதுலயே அவன் டீப்பா உன் மேல லவ்ல விழுகணும். அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரப்ப நீ உன்னோட ட்ரூ ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணாமலேயே அவன் கூட பிரேக்கப் பண்ணிட்டு அவன் விட்டுட்டு போயிரு. இதனால அவன் மனசுடைஞ்சு போய் இனி பிளே பாயா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்காது, அதே மாதிரி நீ கிரியேட் பண்ணி வச்சிருக்க கேரக்டருக்கும் ஒரு எண்டு வந்துரும். சோ எப்படி பார்த்தாலும் உனக்கு தான் பாசிட்டிவா முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்ட் ஒரு ஐடியாவை கொடுப்பா. அதுக்கேத்தாப்புல நம்ம ஹீரோயினும் மீனா மாதிரி அவளோட ஹேர் கலர்ஸை மட்டும் மாத்திட்டு நம்ம ஹீரோ கூட அடிக்கடி வெளியே போவா. ஆனா அப்படி ஒரு நாள் வெளியே சுத்திக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ பட்டுன்ட்டு இவகிட்ட, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பியா அப்படின்ட்டு கேட்டுருவான். நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். ஆனா அவ அப்படியே உஷாரா, நீ இதே டயலாக் தானே பல படுங்க கிட்ட கண்டிப்பா சொல்லிருப்ப, நீ ஒரு பக்காவான பிளே பாய்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும், சோ உன்னோட ட்ரிக்ஸுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, அதுக்கு உடனே அவன், நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், நான் பல பொண்ணுங்க கூட சுத்தி இருக்கேன், ஆனா எந்த பொண்ணுங்க கிட்டயும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கியான்னு சொல்லி நான் கேட்டதே இல்ல, அதே மாதிரி நான் பல பொண்ணுங்க கூட சுத்துறதுதான் உனக்கு பிரச்சனைனா நான் இன்னையில இருந்து எந்த பொண்ணுங்க கூட பேசவே மாட்டேன். நம்ம ஹீரோனும் சரி சரி இவன் சும்மாதான் அடிச்சு விடுறான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவா. அதுக்கடுத்து இப்ப இவங்க 2 பேரும் வெளியே மீட் பண்ண கிடத்து நம்ம ஹீரோயின் மட்டும் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்துருவா. என்னடா இவ்வளவு நேரம் ஆகியும் இவனை ஆள காணுமே அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ இப்ப மூஞ்ச தொங்க போட்டு வீட்டுக்குள்ள வருவான். அதுவும் அவன் கண்ணத்துல பார்த்தா ஒரு பொண்ணு அரைஞ்ச கை தடம் அப்படியே பதிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து இப்படியே வரிசையா 2-3 நாள் ஓடிரும். ஆனா இந்த
2-3 நாளும் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரப்பெல்லாம் பார்த்தா அவன் மூஞ்சி ஃபுல்லா வீங்கிருக்கும். இதுலயே நம்ம ஹீரோயின் ஃபுல்லா கண்டுபிடிச்சிருவா. ஓகே, நம்ம கிட்ட சொன்னதை இவன் சீரியஸா எடுத்து பிளே பாய் மோட்ல இருந்து இப்போ நல்லவனா மாறி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் நினைச்சு சந்தோஷமும் படுவா. ஆனா இவன் இவ்வளவு சீரியஸா இருக்கானே, இவன் இதெல்லாம் பண்றதுக்கான காரணம் அந்த மீனா பொண்ணு தான். அந்த மீனா பொண்ணு தன்னோட ஸ்டெப் சிஸ்டர் மின்ட் தான் அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம ஹீரோனோட கதை க்ளோஸ். இதை நினைச்சு அவ ரொம்ப பயப்படவும் செய்வா. ஆனா இப்படி இவ பயந்துகிட்டு இருக்கப்பே இவளுக்கு ஒரு கால் வரும். அதுவும் நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்தான் பாருங்க, அந்த போனுக்கு கால் வரும். சோ நம்ம ஹீரோ தான் கால் பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் பயந்துகிட்டே தான் போய் எடுப்பா. அவன் எடுத்த உடனேயும், மீனா நாளைக்கு நம்ம 2 மீட் பண்ணலாமா, நான் அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்பா. இவ சொல்ற டோன்லயே நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவா. ஓகே, அநேகமா நாளைக்கு நம்ம கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ண போறான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. சோ இந்த கேமை இதுக்கு மேல இழுத்துட்டு போய்கிட்டே இருந்தா எல்லாருக்கும் பிரச்சனை. பேசாம நாளைக்கு மீட் பண்ணி எல்லா உண்மையும் சொல்லிடலாம்னு நினைப்பா. ஆனா அங்க போன உடனேயும் நம்ம ஹீரோ எடுத்த உடனே, நீ சொன்ன மாதிரி நான் எல்லா பொண்ணுங்க கூட இருக்கிற கான்டாக்ட்ஸையும் கட் பண்ணிட்டேன், இப்ப நீயும் நானும் வெளியே போலாமா அப்படின்ட்டு கேட்பான். நம்ம ஹீரோயின் இதுக்கு எப்படியா நோ சொல்லணுமே அப்படின்ட்டு மைண்டுக்குள்ளே யோசித்துக்கிட்டு தெரியாதனமா தலைய மேலையும் கிளியுமா ஆட்டிடுவா. இத வந்து நம்ம ஹீரோ, வா நீ எனக்கு எஸ் சொல்லிட்ட, இதுவே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா அப்படின்ட்டு ஃபுல்லா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவான். அவ்வளவுதான், இப்பயும் நம்ம ஹீரோயினால இவனோட ஹாப்பியான ஃபேஸ பார்த்து எந்த உண்மையும் சொல்ல முடியாத அளவுக்கு ஆயிரும். இப்போ நடந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோனை போட்டு நல்லா திட்டுவா. உனக்கு அறிவு இருக்கா, உண்மையை சொல்ல வேண்டாம், அட்லீஸ்ட் நோவான்னு சொல்லிருக்கலாம்ல. இல்லடி, டூரு இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்ல, அவன் அவ்வளவு ஹாப்பியா இருந்தான், அவன் கிட்ட போய் நோன்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல, என்னோட உண்மையான ஐடென்டிட்டியை பத்தி சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல அப்படிங்கிற மாதிரி காரணம் சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா அப்பன்னு பார்த்த அந்த இடத்துக்கு ஒரு பெரிய கேங் ஒண்ணு வரும். என்னன்னா நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் புதுசா இப்ப ஹிஸ்டரி கிளப்ல சேர்ந்திருப்பாங்க போல. அதுக்கான பார்ட்டிக்கு இவங்களை இன்வைட் பண்றதுக்காக தான் இந்த கேங் அங்க வந்திருக்கும். சோ அதுக்கடுத்து அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துல தான் காட்டுவாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் புதுசா இந்த கிளப்ல சேர்ந்திருக்கிறனால அவ அப்படியே அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவாளா. அப்ப நடுவுல ஒரு பையன் அவளை அப்படியே ஸ்டாப் பண்ணி, நீ மிடில் ஸ்கூல் படிக்கிறப்ப உங்க ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிற டியூஷனுக்கு தானே போன அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஷாக்கா, ஆமா நான் அங்கதான் படிச்சேன், இதை எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகும். இந்த பையனும் நம்ம ஹீரோயின் கூட தான் டியூஷன் படிச்சிருப்பான் போல. சோ நம்ம ஹீரோயினோட பழைய ஃப்ரெண்டு, இவன் பேரு கரண். அதுக்கடுத்து இப்ப பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு நம்ம ஹீரோயினை டிராப் பண்றதுக்காக அந்த கரனும் கூடவே வந்துருவானா. அப்ப அப்படியே அவன் நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீக் நீ ஃப்ரீயா இருந்தனா சொல்லு, இதே மாதிரி நம்ம இன்னொரு நாள் வெளியே போலாம் அப்படின்ட்டு கூப்பிடுவான். இவன் பேசுறதுலே நல்லா தெரியும் இவன் ஏதோ நம்ம ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கிற மாதிரி. இதை நம்ம ஹீரோயினு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஸ்மைலிங் ஃபேஸோட தான் பேசிக்கிட்டு இருப்பா. ஆனா அந்த இடத்துக்கு இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வந்துருவான். அவன் ஒரு மாதிரி கடுப்பா, எது பேசுறதா இருந்தாலும் 2 பேரும் ஓரமா நின்னு பேசுங்க, நான் உள்ள போகணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி டென்ஷனா உள்ள போற மாதிரி தான் தெரியும். நம்ம ஹீரோயின் அப்படியே மனசுக்குள்ள, ஆமாண்டா நான் மீனாவா இருக்கிறப்ப மட்டும் என்கிட்ட சிரிச்சு பேசு, நான் மின்டா உன் கண்ணுக்கு தெரியறப்பதான் உனக்கு கடுகடுன்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ திட்டிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்து ரிலாக்ஸா சோஃபால உட்காருவாளா. அப்ப அவளோட 2வது போனுக்கு கால் வரும். அதாவது நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்த போனுக்கு. அதை அட்டன் பண்ணிட்டு அப்படியே பேசிட்டே போவா. இதை அவங்க அம்மா நோட் பண்ணிருவாங்க. என்னது இது, இவகிட்ட 2 போன் இருக்கு அப்படின்ட்டு. இதுவே இப்ப போன்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ எதுக்கு கூப்பிட்டுருப்பானா, நம்ம தான் இப்ப டேட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம்ல, என்னால உன்னை பார்க்காம இருக்கவே முடியல, அதனால நம்ம இந்த வீக் மீட் பண்ணுவோமா அப்படின்ட்டு கேட்பான். நம்ம ஹீரோயின் வேணான்னு சொல்லலாம் தான் நினைப்பா. ஆனா அன்னாருன்னு பார்த்து அவங்க அம்மா வர சத்தம் கேட்குமா, அதனால நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு ஓகே ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிருவா. இப்ப அந்த இடத்துக்கு வந்து அவங்க அம்மா அப்படியே, நான் உன்கிட்ட 2 போன் இருக்கிறத பார்த்தேன், எனக்கு எதுவும் சரியா படலையே, ஏதோ ஃப்ராட் தனம் பண்ற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கேட்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயினா அவங்க அம்மாவை ஈஸியா பேசியே சமாளிச்சிருவா. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ஒரு அக்வாரியத்துக்கு வந்திருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் தெரியாதனமா சின்ன வயசுல இந்த ஃபிஷ்ஷ பாக்கணும்ட்டு எவ்வளவோ அடம் பிடிச்சிருக்க அப்படின்னு சொல்ல வருவா. இதை கேட்டனையும் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவான். ஏன் சின்ன வயசுல நடந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்பா. நம்ம ஹீரோயின் அப்படியே டக்குன்ட்டு, டேய் நான் உன்னை பத்தி பேசல, நான் என்ன பத்தி பேசினேன், நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இந்த ஃபிஷ்ஷ பாக்கணும்ட்டு தான் ரொம்ப அடம் பிடிச்சேன், அதத்தான் சொல்ல வந்தேன் அப்படின்ட்டு சமாளிச்சிருவா. உடனே நம்ம ஹீரோவும் அந்த ஃபிஷ்ஷ பத்தி அப்படி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவானா. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றப்ப அவனோட ஃபேஸ்ல அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். நம்ம ஹீரோன் அப்படியே, இவன் ஒரு நாள் கூட இப்படி சிரிச்சு நான் பார்த்ததே இல்லையே, இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு முகம் இருக்குன்னு எனக்கு இன்னைக்குதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை ரசிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இப்ப ஃபுல் அக்குவாரியத்தையும் சுத்தி பார்த்துட்டு வெளியே கிளம்பலான்ட்டு போவாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின், சரி இதுக்கு மேலேயும் இந்த பொய்யான விஷயத்தை இழுத்துட்டே போக கூடாது, இன்னைக்கு இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ டக்குன்ட்டு நம்ம ஹீரோனை தூக்கி அப்படியே சுத்த ஆரம்பிச்சிருவான். என்னன்னா அவன் கூப்பிட்டு இவ வெளியே வந்தனால நம்ம ஹீரோ செம ஹாப்பி போல.
போல அந்த ஹாப்பினஸ் வெளிப்படுத்துற விதமா இப்படி பண்ணுவான். அவ்வளவுதான். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தனையும் வழக்கம் போல நம்ம ஹீரோயின் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாமலே விட்டுருவா. அதுக்கு அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த ஃப்ரெண்டு சொல்லுவா, இங்க பாரு, ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஃபன்னா தான் ஆரம்பிச்சோம், ஆனா இப்ப டூர் பண்றதெல்லாம் பார்த்தா இது ரொம்ப சீரியஸா போற மாதிரி தெரியுது. பேசாம இந்த இடத்துல இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் நல்லது. நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா எப்படி நான் அவன் கிட்ட பிரேக்கப் பண்றது அதுதான் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாளா. ஆனா அதுக்கும் அந்த ஃப்ரெண்ட் ஒரு ஐடியா வச்சிருப்பா. டூருக்கு ரொம்ப அழகான பொண்ணுங்கன்னா பிடிச்சிருக்கு. சோ அதை வச்சு அவனை எப்படியாவது நம்ம மைக்கி அவனை ஒரு ட்ராப் குள்ள தள்ளிடுவோம். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இப்ப குரூப்பா நம்ம எல்லாரும் வெளியே போவோம். அந்த இடத்துல நம்ம நிறைய அழகான பொண்ணுங்களும் இன்வைட் பண்ணுவோம். அப்ப கண்டிப்பா அவன் ஏதாவது ஒரு தேவையில்லாத வேலையை பார்ப்பான். அதை வச்சே மினா அவன் மேல கோவப்படுற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணோம்னாவே போதும். ஆட்டோமேட்டிக்கா மினாவா நடிச்சுக்கிட்டு இருக்க உனக்கும் டூருக்கும் பிரேக்கப் ஆயிரும். அதுக்கு அடுத்து ப்ராப்ளம் சால்வ் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்ட் ஐடியா கொடுப்பா. அதுக்கேத்தாப்லயே அன்னைக்கு ஈவினிங் அவங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக வெளியே போற மாதிரி அந்த ஃப்ரெண்ட் அரேஞ்ச் பண்ணுவா. அதனால நம்ம ஹீரோவும் வேற வழி எல்லாம் வருவானா. அந்த இடத்துக்கு இவங்க பிளான் பண்ண மாதிரியே 3 அழகான பொண்ணுங்களும் வந்துருவாங்க. அந்த பொண்ணுங்கெல்லாம் சொல்லி வச்ச மாதிரி நம்ம ஹீரோ கூட சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அவளோட 2வது போன்ல இருந்து இப்ப மீனா மாதிரி டெக்ஸ்ட் பண்ணுவா, நீ எங்க இருக்க அப்படின்ட்டு கேட்டு. சரி, இந்த இடத்துல கண்டிப்பா டூர் போய் தான் சொல்லுவான். அப்ப அப்படியே அவனை ட்ராப் குள்ள மாட்ட வச்சு மீனா இவன் சீட் பண்றத கையும் களமா பிடிச்ச மாதிரி நம்ம ஆக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோவா அவன் அந்த மீனா பொண்ணுக்கு ரொம்ப உண்மையா இருப்பான். அவன் அப்படியே ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் விஷயமா வெளியே வந்தேன், அந்த இடத்துல என் கூட ஒரு 3 பொண்ணுங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க, எனக்கு இதுல பெருசா இஷ்டம் இல்ல, நீ இப்பயே இங்க இருந்து கிளம்புன்னு சொன்னாலும் நான் கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணிருப்பான். இதை பார்த்தே நம்ம ஹீரோயினுக்கும் அவளோட ஃப்ரெண்டுக்கும் ஒரே ஷாக் ஆயிரும். டூரு இவ்வளவு நல்லவன்லாம் கிடையாது, அவனே ஒரு பிளே பாய், இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அவன் யூஸ் பண்ணிக்கலையா, ஐயோ இனி என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அவங்க குழம்பி போயிருவாங்க. அதுக்கடுத்து அப்படியே அந்த ஃப்ரெண்டு, சரி இதெல்லாம் அவன் சும்மா தான் சொல்றான், மீனா பக்கத்துல இல்லல அதனாலதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், கண்டிப்பா அவன்லாம் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போக மாட்டான் அப்படின்ட்டு இவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்பயே நம்ம ஹீரோ இந்த இடத்துல இருந்தா நம்மளோட ரிலேஷன்ஷிப்புக்கு பிரச்சனை வந்துரும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருவான். இப்ப அங்க இருந்து கிளம்புனது மட்டும் இல்லாம அப்படியே நம்ம ஹீரோனோட 2வது போனுக்கு, மீனா நான் உன்னை இப்பயே பார்த்தாகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வேற டெக்ஸ்ட போடுவான். அதனால இப்ப நம்ம ஹீரோயின் வேவேமா அப்படியே மீனா மாதிரி ரெடி ஆகி அவன் கண்ணு முன்னாடி வந்து நிப்பா. இவளை பார்த்த உடனே நம்ம ஹீரோ அப்படியே டக்குன்னு அவள் ஹக் பண்ணிட்டு, இங்க பாரு, அந்த பார்ட்டில எந்த ஒரு தப்பான விஷயமும் நடக்கவே இல்ல, அந்த பொண்ணுங்க என் கூட சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கடுத்து நீ டெக்ஸ்ட் பண்ண கடுத்து உனக்கு இந்த விஷயம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுவான். நம்ம ஹீரோனுக்கு ஒரு செகண்ட்ல இவன் என்னடா இவ்வளவு நல்லவனா இருக்கானே அப்படிங்கிற மாதிரிதான் ஷாக்கா இருக்கும். ஆனா அப்ப அந்த டோரோ டக்குன்னு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ண வருவான். நல்ல வேலை நம்ம ஹீரோயின் அப்படியே சுதாரிச்சு, ஐயோ இங்க வேண்டாம், இது ரொம்ப பப்ளிக் பிளேஸா இருக்கு அப்படின்பா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு ஒரு சாவி எடுத்து காமிச்சு, இனிமேல் நம்மள யாரும் பாத்துருவாங்கன்ட்டு நீ பயப்படவே தேவையில்ல, நான் என்னோட வீட்டுல இருந்து இப்ப தனியா ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு மாறிட்டேன், சோ உனக்கு என்ன பிரைவேட்டா மீட் பண்ணணும்னா இனிமேல் நீ என்னோட வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டா வந்துடலாம் அப்படின்ட்டு அவகிட்ட ஒரு சாவியை வேற கொடுத்துருவான். அவ்வளவுதான். இப்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு இந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம ஹீரோ ரொம்ப சீரியஸா இருக்கான். இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போன நம்ம ஹீரோயின் இப்ப கரணை வெளியே கூட்டு போய் சரக்கடிக்க ஆரம்பிச்சிருவா. ஆனா இவதான் ஒரு கிளீன் ஃப்ரீக் ஆச்சே, அதனால அந்த இடத்துல உட்காந்து அப்படியே டேபிள தொடச்சுக்கிட்டே சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பாளா. இதை பார்த்து அந்த கரண் அப்படியே, நீ என்ன எப்ப பார்த்தாலும் ரொம்ப கிளீனா இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ ஹை ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் நான் உன்னை இப்படி பார்த்ததே கிடையாதே அப்படின்பா. அப்பதான் நம்ம ஹீரோன் ஒரு விஷயத்தை யோசித்து பாப்பா. இவ ஹை ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் அவ இவ்வளவு கிளீன் ஃப்ரீக்கா இருந்ததே கிடையாது. ஆனா ஒரு தடவை இவ ஸ்கூல் முடிச்ச வீட்டுக்கு வரப்ப டூரோட ரூம்ல இருந்து ஒரு பொண்ணு வெளியே போறத பாத்திருப்பா. யாருடா அவ இவன் ரூம்ல இருந்து வெளியே போறா அப்படின்னு உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல டூரு ஷர்ட்டே போடாம படுத்திருப்பான். சோ இதுலயே வேற ஏதோ நடந்திருக்கு அப்படின்ட்டு அவ புரிஞ்சுக்குவா. சோ இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பார்த்த கிடத்து அவளுக்கு ஒரு மாதிரி கோவமா இல்ல பொறாமையா அப்படின்ட்டு என்ன ஃபீலிங்னு சொல்ல தெரிஞ்சிருக்காது. பட் நம்ம ஹீரோ கூட வேற ஒரு பொண்ணு இருந்தது அவளுக்கு பிடிச்சிருக்காது. அப்ப அவங்க வீட ஃபுல்லா கிளீன் பண்ண ஆரம்பிச்சவதான் அது ஒரு ஹேபிட்டாவே மாதிரி எங்க போனாலும் இப்ப கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா இதெல்லாம் எப்படி கரண் கிட்ட சொல்ல முடியும், அதனால இப்ப அப்படியே அவங்க கிட்ட, அது இந்த ஹேபிட் எப்படி வந்துச்சுன்னு தெரியல, ஆனா அது ஒரு நல்ல ஹேபிட் தானே, அது வாட்டுக்கு இருக்கட்டும் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சமாளிச்சிருவா. அதுக்கடுத்து இப்ப நல்லா 2 பேரும் சரக்கெல்லாம் அடிச்சுட்டு வீட்டுக்கு நடந்து போவாங்களா. அப்ப அந்த கரண் அப்படியே டக்குன்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னா நம்ம 2 பேரும் டேட் பண்ண ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இவன் இப்படி கேட்டோனையும் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா இவளுக்கு சின்ன வயசுலயே இவன் மேல ஒரு கிரஷ் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் இவ ஏற்கனவே இப்ப மினாவா வேற ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காளே, அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. அதனால அதை முடிக்கிற வரைக்கும் புதுசா ஒரு ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைப்பா. அந்த கரணும் நம்ம ஹீரோனை ரொம்பலாம் ஃபோர்ஸ் பண்ண மாட்டான். நான் என் மனசுல இருக்கிறத சொல்லிட்டேன், இதுக்கான பதில நீ பொறுமையா கூட என்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுவான்.
இப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவாளா. அப்ப அந்த ஃப்ரெண்டு, இங்க பாரு, உன்னோட லைஃப்க்கு ரியலான லவ் தேவை, நீ சீக்கிரம் டூருவோட பிரேக்கப் பண்ணிரு, அதுதான் எல்லாருக்கும் நல்லது, நீ சொல்ற மாதிரி பிரேக்கப் பண்ணிரலாம் ஆனா அப்படிங்கிற மாதிரி அவ எழுப்பாளா. உடனே அந்த ஃப்ரெண்டு, வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு, நீ பேசுறதெல்லாம் பார்த்தா உனக்கு டூரு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்பா. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகி, ஐயோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல, நீயா தேவையில்லாம எதுவும் இமேஜின் பண்ணிக்காத. அதுதான் கரெக்ட், நல்லா தெரிஞ்சுக்கோ, டூரு லவ் பண்ற பொண்ணு நீ கிடையாது, நீ கிரியேட் பண்ணி வச்சிருக்க கேரக்டர் மீனா. ஆனா இதுவே கரண் லவ் பண்றது உண்மையான மின்ட்ட. சோ இதுலயே உனக்கு கரெக்டான ஆள் யாருன்ட்டு உனக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்றவா. அதுக்கு நம்ம ஹீரோயினும், சரி சரி, நான் இந்த டிராமா எல்லாத்துக்கும் சீக்கிரமே ஒரு முடிவு கட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. அதுக்கு அடுத்து அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் டூருவை பாக்குறதுக்காக அவன் புதுசா வாங்கின அபார்ட்மெண்ட்டுக்கு தான் போவா. இவளோட பிளானே, நான் ஃபாரின் போறேன், அதனால நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவன் கிட்ட சொல்லணும் தான் அவ அங்க போவா. ஆனா அங்க போனா ஃபர்ஸ்ட் கதவை திறக்கிறது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டா இருக்கும். அவன் நம்ம ஹீரோயினை பார்த்தனையும், மின்ட், நீ என்ன இங்க பண்ற அப்படிங்கிற மாதிரி கரெக்டா நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சிருவான். ஆனா அப்ப அப்படியே டக்குன்ட்டு நம்ம ஹீரோ ஓடி வந்து, நீ நினைக்கிற மாதிரி இவன் ஒண்ணு மின்ட் கிடையாது, சரி இப்ப நான் அவகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், அதனால நீ வெளியே போறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை மறைச்சுக்கிட்டே தான் அவன் பேசுவான். அந்த ஃப்ரெண்டுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும், இவன் ஏன் சம்பந்தமே இல்லாம அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட மூஞ்ச ஒழுங்கா கூட பார்க்க விட மாட்டேங்கிறான், அது இவளை பாக்குறதுக்கு அப்படி மின்ட் மாதிரியே இருக்காளே அப்படிங்கிற குழப்பத்திலே அவன் இங்க இருந்து கிளம்பிடுவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட, எங்க அப்பாவுக்கு அப்ராட்ல வேலை கிடைச்சிருக்கு, அதனால நாங்க ஃபேமிலியா அங்க ஷிஃப்ட் ஆக போறோம், சோ இதுக்கு மேல நம்ம லவ் பண்றத கண்டினியூ பண்ண முடியாது, சோ இதே இடத்துல பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்பா. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது, ஒரு மாதிரி ஆடி போயிருவான். பட் இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சிடக்கூடாதுங்கிற எண்ணத்துல, நீ அப்ராட் போனாலும் என்ன, நான் உன் மேல வச்சிருக்கிற லவ் உண்மைதானே, அதுக்காக எதுக்கு நம்ம லவ் பிரேக் பண்ணணும், நம்ம வாட்டுக்கு போன்ல சேட் பண்ணுவோம், டைம் கிடைச்சா நான் அங்க வரேன், இல்லைன்னா நீ இங்க வா அப்படிங்கிற மாதிரி அவன் இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுங்கிற எண்ணத்துல தான் பேசுவான். ஆனா நம்ம ஹீரோயின் என்ன நடந்தாலும் இந்த விஷயத்தை இன்னைக்கே முடிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்துல, எனக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பே செட் ஆகாது, அதனால நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்றவா. சரி, இதனால அவன் கோவப்பட்டு கத்துவான், கொஞ்ச நேரம் சண்டை போடுவான், அதுக்கடுத்து எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவன் இப்ப பொதன்னு அழுக ஆரம்பிச்சு டக்குன்னு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணி, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத, ஐ லவ் யூ மீனா அப்படிங்கிற மாதிரி கதறி அழுக ஆரம்பிச்சிருவான். இப்படி எல்லாம் நடந்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கும், தேவையில்லாம ஒரு நாடகத்தை நடத்தி இவன் மனசு ரொம்ப காயப்படுத்திட்டோமே அப்படிங்கிற கில்ட்டி கான்சியஸ் அவளுக்கு ரொம்ப அதிகமாயிரும். அதனால அவளையே மறந்து இப்ப ஐ லவ் யூ டூரு அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லிடுவா. பட் இருந்தாலும் நம்ம ஸ்டோரி இங்கேயே முடியறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி அதே இடத்துல பிரேக்கப்பும் பண்ணிடுவா. இப்படியே ஒரு 2-3 நாள் ஓடிரும். நம்ம ஹீரோயினும் நடந்ததே நினைச்சு ஒரு மாதிரி சோகமா இருப்பாளா. இவ சோகமா இருக்கிறத அந்த கரண் நோட் பண்ணிடுவான். அவன் இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, அன்னைக்கு நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணனாலதான் நீ இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு எதையோ பத்தி யோசித்துக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோயினும் டக்குன்ட்டு, சேச்சு உன்னாலலாம் நான் ஒண்ணு சோகமா இல்ல, நான் வேற ஏதோ சில விஷயங்களை பத்தி யோசித்துக்கிட்டு இருக்கேன், மித்தபடி உனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல, சொல்ல போனா நான் இப்படி சோகமா இருக்கிறதுக்கு காரணமே நான் தான், ஏன்னா நான் தேவையில்லாம பண்ண வேலைனால நான் ஒரு நல்லவனை ஹர்ட் பண்ணிட்டேன், அதை நினைச்சுதான் நான் இவ்வளவு சோகமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொன்ன உடனே அந்த கரண் டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிடுவான். இங்க பாரு, உனக்கு எந்த கவலையா இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீ என்கிட்ட சொல்லலாம், அதே மாதிரி நீ உன்னோட முடிவை சொல்ற வரைக்கும் நான் வெயிட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்பா. சோ இதுலயே இவன் நம்ம ஹீரோயின் மேல ரொம்ப அக்கறையா இருக்கான் அப்படிங்கறது நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்குவா. அதனால இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி லைட்டா மைண்ட்ல யோசிக்க ஆரம்பிப்பா. அதனால அப்பப்ப இவங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியெல்லாம் போய் ஒன்னெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனா அப்படி இருக்கிற சமயத்துலதான் நம்ம ஹீரோயின் எதர்ச்சியா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட மீட் பண்ணுவா. அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட, டூருவை என்னால கான்டாக்ட் பண்ணவே முடியல, அதான் வீட்டுக்கு வந்து பாக்கலான்னு பார்த்தா அவன் இங்கேயும் இல்ல, ஒருவேளை அந்த புது அபார்ட்மெண்ட்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன், ஆனா நான் போய் கதவை தட்டினா அவன் திறக்கவே மாட்டேங்கிறான், அவன் இன்னும் அந்த மினா பொண்ணு அவளை விட்டுட்டு போனதுல இருந்து வெளியே வரலன்னு நினைக்கிறேன், சோ உனக்கு டைம் இருந்துச்சுன்னா அவனை போய் பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்ட் சொல்லுவான். இதை கேள்விப்பட்டனையும் டூருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சோன்ட்டு நம்ம ஹீரோயின் இப்ப வேமா அந்த அபார்ட்மெண்ட்க்கு தான் போவாளா. அங்க போய் இவ கதவை தட்டினோன்னையும் எங்க அந்த மீனா பொண்ணுதான் வந்துட்டாலும் நினைச்சு நம்ம ஹீரோ வேமா கதவை திறப்பான். ஆனா இவங்க 2 பேருக்கும் தான் அந்த ஹேர் கலர் எல்லாம் டிஃபரெண்டா இருக்கும்ல, சோ இதை வச்சு வந்திருக்கிறது மீனா கிடையாது மின்ட் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, நான் மீனாவை தவிர்த்து யாரையும் பார்க்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்ப கதவை போய் உள்ள பூட்டிக்குவான். நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிரும். சரி, பிரேக்கப் ஆன கொஞ்ச நாள் கழிச்சு இவன் மாறிடுவான்னு சொல்லி பார்த்தா இவன் இந்த மீனா மேல ரொம்ப பைத்தியமா இருக்கான். சோ அந்த மீனா திரும்பி வந்தாதான் இவன் கொஞ்சமாட்டு நார்மல் ஆவான் அப்படிங்கறத இவ புரிஞ்சுக்குவா. இவ இப்படி ஒரு குழப்பத்துல இருக்கிறப்ப கரெக்டா கரணும் கால் பண்ணி, நம்ம வெளியே போலாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான். நம்ம ஹீரோயின் இப்ப மனசுக்குள்ள என்ன நினைச்சான்னு தெரியல. இல்ல, இன்னைக்கு நம்ம போக வேண்டாம், நாளைக்கு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், என்ன ஒரு இடத்துக்கு வந்து பாரு அப்படின்பா. சரின்னு சொல்லிட்டு அந்த கரணும் அடுத்த நாள் வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே அவன் கிட்ட, சாரி, நான் தேவையில்லாம உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா இனி நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்குமான்னு சொல்ல முடியாது, என் மனசுக்குள்ள வேற யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவா.
ஆனா இத கேட்ட அந்த கரனும் கோவிக்க மாட்டான். இப்படி ஒரு விஷயம் நடக்கும்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு நீ ஒரு பர்சனை ஹர்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி அழுதல, அந்த பர்சனை தானே இன்னும் உன்னால மறக்கவே முடியல. சரி உனக்கும் எனக்கும் தான் செட் ஆகல, அட்லீஸ்ட் அந்த பர்சனும் நீயும் சேர்ந்தாவான்ட்டு சந்தோஷம் அப்படின்ட்டு அவன் சொல்ல. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே மனசுக்குள்ள, நான் டூரு கூட என்னைக்குமே ரியாலிட்டியில சேரவே முடியாது, நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஃபேக்கான சிச்சுவேஷன்ல மட்டும்தான் நாங்க சேர முடியும் அப்படிங்கிற மாதிரி அவ யோசிப்பா. அதுக்கு அடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப அவளோட ஃப்ரெண்டோட ஹெல்ப்போட இப்ப அப்படியே மினா மாதிரி ஃபுல்லா ரெடியாகி நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக போவா. ஆனா இப்ப அவ மறுபடியும் ஆரம்பிக்க போற நாடகம் எத்தனை நாள் வரைக்கும் நீடிக்கும் அப்படிங்கிற விஷயம் இவளுக்கு தெரியாது. ஆனா இவ மைண்ட்ல இருக்கிற விஷயம் எல்லாம் திரும்பவும் டூரும் நல்லபடியா கொஞ்சமாட்டு சிரிக்கணும், அதுக்காகத்தான் நான் திரும்பவும் இந்த மினா கேரக்டரை உருவாக்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவா. அதுக்கடுத்து இப்ப ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோவோட அபார்ட்மெண்ட்டுக்கு போய் கதவை தட்டுவா. இவளை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு செம்ம சந்தோஷம். நம்ம ஹீரோன் அப்படியே, எனக்கு அப்ராட்லாம் செட் ஆகல, அதனால நான் எங்க ஆன்டி வீட்டுல தங்கி இங்கேயே படிக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்பா. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோக்கு செம சந்தோஷம். அப்படியே அவளை நல்லா டைட்டா ஹக் பண்ணிக்குவான். அது பத்தாதுன்ட்டு சந்தோஷத்துல நம்ம ஹீரோயினை கிஸ் வேற பண்ண போயிருவான். நல்ல வேலை நம்ம ஹீரோயின் அப்படியே அவனை ஸ்டாப் பண்ணி, ஐயோ இப்போதைக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் அதை போய் பார்த்துட்டு வரேன், இனி நான் இங்க தானே இருக்க போறேன், நம்ம அடிக்கடி மீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவா. ஆனா அவ கிளம்புறப்பயே அவன் மனசுக்குள்ள, ஐயோ நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ், அவன் மட்டும் எனக்கு கிஸ் பண்ணியிருந்தான், அதுக்கடுத்து அவனை கூட கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம், என்னதான் கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிருக்கும், ஏன்னா எனக்கு தான் இப்ப என்னையே அறியாம டோர்வை கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவ யோசிக்க ஆரம்பிப்பா. அப்புறம் என்ன, இவங்க பிளான் பண்ண மாதிரி அடிக்கடி வெளியே மீட் பண்றது, ஒன்னா சுத்துறது, அந்த மாதிரி செம ஃபன்னா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா என்னதான் இதெல்லாம் நம்ம ஹீரோயின் என்ஜாய் பண்ணாலும் அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்ம ஹீரோ கூட இருக்கிறது மின்ட் கிடையாது, மினாண்டிவ உருவாக்கி வச்சிருக்கிற கேரக்டர் தான் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். பிளஸ் இந்த விஷயம் மட்டும் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கடுத்து என்னென்ன பிரச்சனை வரப்போகுதோ அப்படின்னு நினைச்சு அவ லைட்டா பயப்படவும் செய்வா. அப்ப நம்ம ஹீரோன் என்ன நினைச்சான்னு தெரியல, நம்ம ஹீரோ கிட்ட, நீ என்ன ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்பையும் சரி, நடுவில் உன்னோட ஃப்ரெண்ட் என்ன மீட் பண்ணப்பையும் ரெண்டு பேரும் என்ன பார்த்து வேற ஏதோ ஒரு பொண்ணை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அது யாரு, அவளை பத்தி சொல்லு பாப்போம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் தெரியாத மாதிரியே கேட்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ டக்குன்ட்டு, அவளை பத்திலாம் எனக்கு இப்போதைக்கு பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல அப்படின்றுவான். இதுலயே நம்ம ஹீரோ அந்த மின்ட் பொண்ணை எவ்வளவு வெறுக்கிறான்ட்டு இவளுக்கு நல்லாவே தெரியுது. பட் என்ன பண்ண, இவ தானே அந்த ஒரிஜினலான மின்ட்டே. சோ இதை நினைச்சு நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டு அட்லீஸ்ட் இப்ப இருக்கிற சான்ஸே நல்லா யூஸ் பண்ணிக்கணும்ட்டு நம்ம ஹீரோ கூட சுத்திக்கிட்டு இருப்பா. ஆனா அப்படி ஒரு நாள் இவன் நம்ம ஹீரோ கூட சுத்துறத அந்த கரண் பாத்துருவான். அவனுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிரும், இது மின்ட் தானே, அவ என்ன அவளோட ஸ்டெப் பிரதர் டூரு கூட சுத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதனால அடுத்த நாளே காலேஜ் முடிச்சு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போறப்ப அவ கிட்ட போய் பேசுவான். ஆமா நீ ஒரு பையனை லவ் பண்ண போறதா சொல்லிக்கிட்டு இருந்தியே, அந்த பையனுக்கும் உனக்கு இப்ப எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியாத மாதிரி அந்த கரண் கேட்பான். நம்ம ஹீரோனும் அதுக்கு தெளிவான பதில் சொல்லாம, அது ஏதோ மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு மழுப்ப ட்ரை பண்ணுவா. ஆனா அப்ப இவங்க ரெண்டு பேரும் நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோனோட அம்மாவும் டூருவும் பாத்துருவாங்க. அவங்க அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, என்ன உன் ஃப்ரெண்டை வெளியே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க, வாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் பேசுவோம் அப்படின்ட்டு இப்ப கரணையும் வீட்டுக்குள்ள கூட்டு வந்துருவாங்க. அதுக்கடுத்து இப்ப வீட்டுக்குள்ள எல்லாரும் ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த கரண் சும்மா இல்லாம நம்ம ஹீரோவை பார்த்து, உன்னோட லைஃப்லாம் எப்படி போகுது, நீ எதுவும் பொண்ணு லவ் பண்றியா, நேத்து நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பார்த்தேனே அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிப்பான். இந்த விஷயத்த கேட்டு நம்ம ஹீரோயின் பயப்படுறதை விட நம்ம ஹீரோ ரொம்ப பயப்படுற மாதிரி தெரியும். அதுக்கடுத்து அப்படியே நம்ம ஹீரோ, கரண் நான் உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும், உள்ள போய் பேசுவோமா அப்படின்ட்டு இப்ப கரணை தனியா கூட்டு போவான். நம்ம ஹீரோயினுக்கா ஒரு பக்கம் பக்கு பக்குன்னு இருக்கும், ஐயோ கரனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குமோ, அவன் இப்ப உள்ள போய் ஏதாவது சொல்லிடுவானோ அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு பக்கம் பயந்துகிட்டு இருப்பா. இதுவே உள்ள அந்த கரணையும் நம்ம ஹீரோவையும் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ இப்ப அப்படியே அந்த கரனை மிரட்டுவான், என்ன பத்தியோ என் கேர்ள் ஃப்ரெண்ட பத்தியோ பேசுறதுக்கான ரைட்ஸ் உனக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷா அவன் கரண் கிட்ட பேசுவான். அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரூம்ல இருந்து பயங்கரமான ஒரு சவுண்ட் வரும். நம்ம ஹீரோன் இப்ப என்னவோ ஏதோன்ட்டு ஓடி வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அந்த கரனோட ஷர்ட்டை பிடிச்சி இப்ப அடிக்கிற ரேஞ்சுக்கு போயிருவான். இதை பார்த்த நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை தான் திட்டி கரண் அந்த இடத்துல இருந்து கூட்டு போயிருவா. நம்மளுக்கே இந்த இடத்துல ஒரு மாதிரி குழப்பமா தான் இருக்கும், கரண் அப்படி என்ன சொன்னா, நம்ம ஹீரோ எதுக்கு அவன் அடிக்கிற ரேஞ்சுக்கு போனா, ஒரே குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படிதான் இருக்கும். இதுவே இன்னொரு பக்கம் கரணையும் நம்ம ஹீரோயினும் தான் காட்டுவாங்க. இவ நல்லாவே புரிஞ்சுக்குவா, கரனுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருச்சுன்ட்டு. அதனால இவளே ஹோல் ஸ்டோரியே சொல்லிடுவா, நான் வேற ஒரு பொண்ணு மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு என்னோட ஸ்டெப் பிரதரே நான் டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்பா. இதை கேட்டேன்னு அந்த கரண் அப்படியே, நீ என்ன சொல்றன்னு உனக்கே புரியுதா, நீ பண்றது சரியா தப்பான்னு கூட என்னால சொல்ல முடியல, ஏன்னா எனக்கு கூட பிறந்த ஒரு தங்கச்சி இருக்கா, நீங்க என்னதான் ஸ்டெப் பிரதர் ஸ்டெப் சிஸ்டர்ஸா இருந்தாலும் நீ சொன்ன விஷயம் எனக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா தான் இருக்கு, அதுக்கு நீ பண்றதெல்லாம்
தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த விஷயத்த என்னால எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு பேசுனது நம்மளுக்குள்ளேயே தான் இருக்கும். நான் அதை பத்தி வெளியே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கரண் சொல்லிடுவான். ஆனா இந்த கரண் இப்படி சொன்னது நம்ம ஹீரோனோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அவ இப்ப அப்படியே டூரு கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாம் யோசிச்சுட்டு ஒருவேளை நான் செல்ஃபிஷ்னஸா மிகப்பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேனோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. அவன் மீனா கூட ஒன்னா எடுத்த போட்டோ பார்த்து அவனும் ஏதோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் வழக்கம் போல மீனா மாதிரி நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக வருவா. அப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு அவகிட்ட நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோனுக்கு ஒன்னும் புரியாது. அப்பதான் அந்த டூரு சொல்லுவான், நான் என்னோட சுயநலத்துக்காக உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன்னு எனக்கு தோணுது. நீ கொஞ்ச நாள் முன்னாடி என்கிட்ட ஒண்ணு கேட்டேல, நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப வேற ஒரு பொண்ணு மாதிரியே இருக்கேன்னு சொன்னேன்ட்டு. அந்த பொண்ணு வேற யாருமே இல்ல, என்னோட முன்னாள் காதலி அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோனுக்கு செம ஷாக் ஆயிரும். அடுத்துதான் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் தெளிவா சொல்லுவான். எனக்கு உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா அன்பார்ச்சுனேட்டா அவ இறந்துட்டா. அதனாலதான் உன்னை பார்த்த அவ கூட நான் ஸ்பெண்ட் பண்ண முடியாத டைம் எல்லாத்தையும் உன் கூட நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு உன் கூட நான் சுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னதான் நான் உன் கூட சுத்தினாலும் என் மனசெல்லாம் அவ கூட தான் இருந்துச்சு. அதனாலதான் நான் உன்னை தேவையில்லாம யூஸ் பண்றேனோ அப்படிங்கிற ஃபீலிங் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. சோ அதனாலதான் சொல்றேன், இந்த ரிலேஷன்ஷிப்பை இதுக்கு முன்னாடி இழுத்துட்டு போனோம்னா உனக்கு தான் ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்றுவான். சோ இப்ப நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி எப்படியோ மீனாவோட கேரக்டருக்கு ஒரு எண்டு வந்துருச்சு அப்படின்பாளா. ஆனா அப்ப அந்த ஃப்ரெண்ட் அப்படியே இந்த பிரேக்கப்னால மீனா விஷயத்துக்கு ஒரு எண்டு வந்துருச்சு. ஆனா இந்த விஷயத்த மின்ட் எப்படி எடுத்துக்க போறா அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்பா. ஏன்னா இத்தனை நாளான்ட்டு இவ பொய்யா கிரியேட் பண்ண பர்சன்னால இவ நம்ம ஹீரோ கூட சுத்திக்கிட்டு இருந்திருப்பா. இப்பதான் இவளுக்கும் நம்ம ஹீரோவை உண்மையிலே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. அதத்தான் அந்த ஃப்ரெண்டு கேட்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் சேச்சே என் மனசுக்குள்ளலாம் அப்படி எந்த ஒரு ஆசையும் இல்ல. அது மட்டும் இல்லாம அவன் என்னோட ஸ்டெப் பிரதர் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சோகமா சொல்லுவாளா. இத அந்த ஃப்ரெண்டும் புரிஞ்சுக்கிட்டு, இங்க பாரு அவன் உன்னோட ஸ்டெப் பிரதர் மட்டும் தான், ஒன்னும் உனக்கு கூட பிறந்தவன் கிடையாது. சோ உங்க 2 பேருக்குமே எந்த ஒரு ரத்த சம்பந்தமும் கிடையாது. அதனால மித்தவங்களை பத்தி யோசித்துக்கிட்டு உன்னை நீயே ஹர்ட் பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. ஆனா இந்த ஃப்ரெண்ட் என்னதான் இப்படி சொன்னாலும் நம்ம ஹீரோனோட மைண்டுக்குள்ள கடைசியா கரண் சொன்ன விஷயம் மட்டும் தான் ஞாபகம் வரும். அதனால டோரு மேலே வாசப்படுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி இவ முடிவு பண்ணிருவா. அதுக்கடுத்து இப்ப அந்த கரண் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி பேசுறதுக்காக வருவான். அவன் எடுத்த உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி தான் கேட்பான். அன்னைக்கு நான் நைட்டு கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். நீ சடனா அந்த விஷயத்த சொன்னையும் எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா, அதனாலதான் என்னென்னமோ பேசிட்டேன் அப்படின்ட்டு அவன் ஃபீல் பண்ணி சாரி கேட்பான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் சரி சரி பழச பேசி என்ன போகுது, ஏன்னா இப்பதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எனக்கும் டோருவுக்கும் நடுவுல எதுவும் இல்ல அப்படின்ட்டு அவ ஃபீல் பண்ணி சொல்லுவா. இவ ஃபீல் பண்றத அந்த கரனால பார்க்கவே முடியாது. அவன் உடனே சரி உன் மூடு இப்ப சுத்தமா சரியில்லை, அதை எப்படி திரும்பவும் நல்லபடியா கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நாளைக்கு நீ ரொம்ப நாளா பாக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த பேலஸ்க்கு நம்ம 2 பேரும் போக போறோம். சோ அந்த இடத்துக்கு போய் செமையா ஃபன் பண்ணி இப்ப உன் மனசுல இருக்க கஷ்டம் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம ஹாப்பியா இருக்க போறோம் அப்படின்ட்டு அவன் நம்ம ஹீரோயினை இன்வைட் பண்ணுவான். நம்ம ஹீரோயின் இப்ப மனசு குழப்பத்துல தானே இருக்கா. அதனால அவன் மைண்டுக்கு ஒரு சேஞ்ச் வேணும்ட்டு அவளும் இப்ப கரண் கூட அந்த பேலஸ்க்கு போறதுக்கு ஒத்துக்குவா. அதுக்கடுத்து இப்ப அந்த பேலஸ்ல தான் காட்டுவாங்க நம்ம ஹீரோயின் எல்லா கவலையும் மறந்துட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. இதனாலேயே அவங்க 2 பேருக்கும் டைம் போறதே தெரியாது. ஈவினிங்கும் தாண்டி டைம் ஆயிரும். சோ இதுக்கு மேல இவங்க பஸ்ஸை பிடிச்சி இவங்க ஊருக்கு போறது ரொம்ப லேட் ஆயிரும். அதனால அந்த கரண் அப்படியே பேசாம நம்ம இன்னைக்கு நைட் இங்க ஸ்டே பண்ணிருவோம், நாளைக்கு காலையில இன்னும் சில இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்பா. நம்ம ஹீரோனுக்கு இந்த ஐடியால பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் இருந்தாலும் இவன் இவ்வளவு தூரம் சொல்றானே அப்படின்ட்டு அவளும் ஓகேன்றுவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட வீட்டுல தான் காட்டுவாங்க. அங்க அவங்க அம்மா அப்படியே டூரு கிட்ட என்னது இது இவ்வளவு நேரம் ஆகியும் மின்ட்டியும் காணும், கரணும் எதுவும் போன் போடவே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. அப்பதான் நம்ம ஹீரோயின் கரண் கூட வெளியே போயிருக்கா அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வரும். இது தெரிஞ்சதையும் அவன் லைட்டா ஃபீல் பண்ற மாதிரி வேற தெரியும். ஆனா அப்ப அவங்க அம்மா என்னது இது இந்த மின்ட் பொண்ணு ஒரு மெசேஜ் கூட பண்ணல, அவ எங்க இருக்கான்னு கூட தெரியல, அவதான் ஒண்ணுக்கு 2 போன் வச்சிருக்காளே, ஒரு காலோ மெசேஜோ பண்ணா என்ன குறைஞ்சு போயிருவாளா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருப்பாங்களா. அப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரிய வரும் என்னது அவகிட்ட 2 போன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி லைட்டா டவுட் படுவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இப்ப தங்குற இடத்துல தான் காட்டுவாங்க. அவன் நினைச்சிருப்பா கரண் தனித்தனியா 2 ரூம் போட்டிருப்பான் அப்படின்ட்டு. ஆனா அங்க பார்த்தா கரண் இவங்க 2 பேருக்கும் சேர்த்து ஒரே ரூம் தான் போட்டிருப்பான். சோ இது தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் ஏதோ தப்பா இருக்குன்ட்டு நான் இப்பவே வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்பாளா. ஆனா அதுக்கு அந்த கரண் உடனே நீ வீட்டுக்கு போகணும்னா போகலாம், ஆனா நீ இப்ப இங்க இருந்து கிளம்புனேனா நான் டூரு கிட்டையும் மித்தவங்க கிட்டையும் நீ வேற பொண்ணு மாதிரி நடிச்சு டூரு கூட இத்தனை நாள் சுத்திக்கிட்டு இருந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்ட்டு பிளாக்மெயில் பண்ணுவான். இந்த சீன் பாக்குறப்ப அட பாவி நான் கூட உன்னை நல்லவன் நினைச்சேன், இவ்வளவு கெட்டவனடா நீ அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. இப்போ இவன் இப்படிப்பட்டவன் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிருவா.
இருப்பா. அவ இப்ப அப்படியே நீ என்ன பத்தி என்ன வேணாலும் வெளியே சொல்லிக்கோ, இதனால டோரு என்ன தப்பா நினைச்சா கூட எனக்கு கவலை கிடையாது, ஆனா இந்த விஷயத்தினால டோருவை யாரும் தப்பா பேசிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ அவ நம்ம ஹீரோக்காக தான் பேசுவா. இத கேட்ட அந்த கரண் அப்படியே இந்த விஷயம் வெளியே போச்சுன்னா எல்லாரும் உன்னை பத்தி மட்டுமா தப்பா பேசுவாங்க, ஆப்வியஸா டோருவை தான் மெயினா தப்பா சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இத கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் உனக்கு இப்ப என்னதான் வேணும், நான் என்னதான் செய்யணும் அப்படின்ட்டு கேப்பா. அதுக்கு அவன் சிம்பிளா உனக்கு டோரு ரொம்ப பிடிக்கும்ல, அவனுக்காக நீ என்ன வேணாலும் செய்வேல, அப்ப அவனுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னா இன்னைக்கு நைட்ட நீ ஏன் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்பா. நம்ம ஹீரோனுக்கு இதை கேட்க கோபம் தான் வரும், ஆனா கடைசியில டோருவோட பேர் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் இந்த விஷயத்துக்கு ஓகேன்றுவா. ஆனா அப்ப அப்படியே அந்த கரண் நீ டூருக்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையே செய்ய ரெடியா இருக்க, ஆனா கேட்டா உனக்கும் அவனுக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ற. சோ இப்ப நடந்ததுலயே உனக்கு தெரிய வேண்டாம் டூரு மேல நீ எவ்வளவு லவ்வோட இருக்கன்ட்டு. நான் இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா சுத்தினப்ப சரி எனக்கு இன்னும் கொஞ்சம் சான்ஸ் இருக்கும்னு சொல்லி நினைச்சேன், அதை ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தையும் நான் நடத்தினேன். ஆனா கடைசியில எனக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருச்சு உன் மனசுக்குள்ள இன்னும் டூரு இருக்கான், அதை நீயும் புரிஞ்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படின்பா. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வரும் இந்த கரண் நம்ம நினைச்ச மாதிரி தப்பான பையன்லாம் கிடையாது போல. நம்ம ஹீரோயின் உண்மையிலேயே டூரு மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கா அப்படிங்கறத அவளுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் அவன் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையே பண்ணிருப்பான். ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி நடந்துகிட்டு இருக்க, இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட வீட்டுல தான் காட்டுவாங்க. அவன் இப்போ மீனா கூட இருந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் யோசித்து பாப்பானா. அப்பதான் அவனுக்கு சில விஷயங்கள் ஸ்ட்ரைக் ஆகும். இவங்க ஸ்டார்டிங்ல அந்த அக்வாரியத்துக்கு போயிருக்கப்ப நம்ம ஹீரோயின் இவனை ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி பேசியிருப்பா, அதுக்கடுத்து மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக சமாளிச்சிருப்பா. இப்ப அவங்க அம்மா வேற நம்ம ஹீரோயின் கிட்ட 2 போன் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. இதை எல்லாத்தையும் அப்படி யோசித்து பார்த்த நம்ம ஹீரோ ஒருவேளை மின்ட்டு மீனாவும் ஒரே ஆளா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி இவன் நம்ம ஹீரோனுக்கு வாங்கி கொடுத்த போனுக்கு கால் பண்ணுவான். ஆனா அப்ப அந்த போன் நம்ம ஹீரோனோட ரூம்ல இருந்து அடிக்கிற சத்தம் இவனுக்கு கேட்டுரும். இதனால பையன் டோட்டலா கன்ஃபியூஸ் ஆயிருவான். பிளஸ் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்குவான். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் ஊருக்கு வந்து இறங்கின உடனே ஃபர்ஸ்ட் எல்லா விஷயத்தையும் டூரு கிட்ட சொல்லிடணும், அதுதான் எல்லாருக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி யோசித்துக்கிட்டே தான் நடந்து வருவா. அப்ப திடீர்னு யார் மேலயோ மோதி கீழே விழுந்துருவா. யாருடா அதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. அதுவும் அவன் கையில நம்ம ஹீரோயினோட 2வது போனோட கரெக்டா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதுலயே நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுக்குவா ஓகே டூருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அதனால இப்ப நம்ம ஹீரோ கிட்ட சாரி மட்டும் தான் கேப்பா. நான் ஃபர்ஸ்ட் இதை விளையாட்டுத்தனமா தான் ஆரம்பிச்சேன், அதுக்கிட்ட நீ இதுல ரொம்ப சீரியஸா இருக்கன்னு தெரிஞ்ச உடனேயும் உன்கிட்ட உண்மையை சொல்லிடலான்னு தான் நினைச்சேன், ஆனா இதனால நீ ஹர்ட் ஆயிடக்கூடாதுன்ட்டு ஒவ்வொரு தடவையும் இந்த விஷயத்த நான் தள்ளி தள்ளி போட்டு கடைசியில எனக்கே உன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு புரியுது நான் பண்ணதும் தப்புதான், இப்ப நான் உன் மேல ஆசைப்படுறதும் தப்புதான், என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி இவ கேப்பா. இதுக்கு பதிலுக்கு நம்ம ஹீரோ செமையா கோவப்படுவான்னு சொல்லி பார்த்தா அவனும் இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லா தப்பு என்னாலதான், அதனால என்னையும் மன்னிச்சிரு அப்படின்ட்டு அவனும் கேட்பான். நம்ம ஹீரோனுக்கு ஒன்னும் புரியாது இவன் ஏன் நம்ம கிட்ட மன்னிப்பு கேக்குறான் அப்படின்ட்டு. ஆனா அப்புறம் தான் அவன் தெளிவா சொல்லுவான். ஃபர்ஸ்ட் அவன் நம்ம ஹீரோயினை பார்த்தனையும் அவ சொன்ன பொய்ய அப்படியே நம்பி மின்ட் வேற ஆளு மினா வேற ஆளு அப்படிங்கிற மாதிரி தான் நம்பி இருப்பான். அப்படி இருந்துமே அவன் மினா கூட சேர்ந்து சுத்தினதுக்கான காரணம் அவ பாக்குறதுக்கு அப்படியே மின்ட் மாதிரி இருந்தனால மட்டும்தான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு சின்ன வயசுல இருந்தே மின்ட்ட ரொம்ப பிடிக்கும் போல. அதாவது நம்ம ஹீரோவோட அப்பாவும் நம்ம ஹீரோனோட அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே. ஆனா அப்படி இருக்கிறப்ப சின்ன பையனா இருக்கிற நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவங்க அப்பா உனக்கு மின்ட்ட ரொம்ப பிடிக்கும் தானே, நீயே நானு மின்ட்டோட அம்மா மின்ட் எல்லாரும் ஒரே வீட்டுல இருந்தா உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோ ரொம்ப குட்டி பையங்கிறனால ஓகே நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல இருந்தா நம்ம மின்ட்டு கூட ஈஸியா பழகி ஃபியூச்சர்ல அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் சின்ன பையனா இருந்த நம்ம ஹீரோ அந்த மேரேஜ்க்கே ஓகே சொல்லி இருந்திருப்பான். ஆனா வளர வளரதான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இனிமேல் இவனாலையும் மின்ட்டாலையும் ஒண்ணு சேர முடியாது அப்படின்ட்டு. அதனால அவனோட காதலை வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்காமையே சின்ன வயசுல தான் லவ் பண்ண பொண்ணு இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி இவன் மைண்ட்ல செட் பண்ணிக்குவான். அதனாலதான் இவன் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் கிட்ட பிரேக்கப் பண்றப்ப கூட நான் இதுக்கு முன்னாடி லவ் பண்ண பொண்ணு செத்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம இவன் வளர்ந்த கடத்துமே இவனால நம்ம ஹீரோயினை மறந்திருக்க முடியாது. அதனாலதான் பல பொண்ணுங்க கூட சுத்தி அப்படியான்ட்டு நம்ம ஹீரோயினை மறந்துடலாம்னு நினைச்சிருப்பான். ஆனா அதுவும் அவனுக்கு வேலைக்காயிருக்காது. அப்படி இருக்கிற டைம்ல தான் நம்ம ஹீரோயின் மாதிரியே ஒரு பொண்ணை அவன் மீட் பண்ணி மின்ட் வேற மினா வேற அப்படின்ட்டு நம்பி உண்மையான மின்ட் கூட தான் சுத்த முடியல, அவள மாதிரியே இருக்கிற மினா கூடயான் சுத்துவோம்னு சொல்லி சுத்தி இருப்பான். பட் என்னதான் இருந்தாலும் ஒரிஜினல் தானே, அதனால மினா மேல வச்சிருக்கிறது லவ் கிடையாது அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அவன் பிரேக்கப் பண்ணி இருந்திருப்பான். இது மட்டும் இல்லாம அந்த கரண் ஒரு நாள் நம்ம ஹீரோயினும் இவனும் ஒன்னா சுத்துறத பார்த்துட்டு வீட்டுக்கெல்லாம் வந்து இதை பத்தி பேசியிருப்பான். அப்ப நம்ம ஹீரோ பயந்ததுக்கான காரணமும் எங்க தன்ன மாதிரியே ஒரு பொண்ணை இவன் டேட் பண்றான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா மின்ட் ரொம்ப இவனை பத்தி கேவலமா நினைப்பா அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இதை பத்தி வெளியே சொல்லிடாத அப்படின்ட்டு அவன் கரண் கூட சண்டை போட்டிருப்பான்.
அப்புறம் என்ன இப்ப நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னக்கடுத்து நம்ம ஹீரோனுக்கு இதை கேட்டு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னே தெரியாது. ஒரு பக்கம் அவளுக்கு ஷாக்கிங்காவும் இருக்கும், இன்னொரு பக்கம் செம ஹாப்பியாவும் இருக்கும். ஏன்னா இவன் முதர்ந்து நினைச்சது எல்லாமே டூருக்கு தன சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிதான் அவன் நினைச்சிருப்பா. ஆனா இங்க நடந்ததே டோட்டலா வேறையா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஹீரோக்கும் நல்லாவே தெரிஞ்சிருச்சு இத்தனை நாள் வரைக்கும் அவன் மீனா மீனான்னு சுத்தினது எல்லாமே இவன் முதர்ந்து ஆசைப்பட்ட மின்ட் தான் அப்படின்ட்டு. அப்புறம் என்ன அதே இடத்துல வச்சு அவங்க ரெண்டு பேரும் அவங்க லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்குவாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோனுக்கு ஒரு தயக்கம் இருக்கும், இந்த விஷயத்த மித்தவங்க எல்லாம் எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்ட்டு. ஆனா அப்ப நம்ம ஹீரோ அப்படியே அவ கையை பிடிச்சு, நான் சின்ன வயசுல தான் தெரியாதனமா ஒரு தப்பான முடிவு எடுத்து உன்னை இழக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன், இனியும் நான் இந்த தப்பான முடிவு எடுக்க மாட்டேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு, இது போதும், இனி இந்த விஷயத்துக்கு அப்போஸ் பண்ணி யாரு வந்தாலும் நான் அவங்கள ஹேண்டில் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி லவ்வோட நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிருவான். அப்புறம் என்ன இதே இடத்துலயே அவங்க ரெண்டு பேரோட லவ் ஒண்ணு சேர்ந்துரும். அதுக்கடுத்து இந்த விஷயத்த போய் ஸ்ட்ரைட்டா வீட்டுல சொல்லுவாங்க. சரி இங்கேதான் பிரச்சனை வருமான்னு சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட் அவங்க பேரண்ட்ஸ்க்கு இதை கேட்க ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஆனா அதுக்கடுத்து பசங்களோட சந்தோஷம் தான் தன்னோட சந்தோஷமும் அப்படின்னு சொல்லி அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் தான் என்னதான் இருந்தாலும் ரத்த சொந்தமே கிடையாது, அதனால அவங்களும் ஓகேன்றுவாங்க. இதனாலேயே நம்ம ஹீரோ ஹீரோயினோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம கடைசியில அவங்க லவ் ஜெயிச்சு அவங்க கல்யாணமும் பண்ணிக்குவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த டிராமா இங்க முடிப்பாங்க. சோ ஓகே கைஸ், இந்த வித்தியாசமான கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, ஹைப் பண்ணிருங்க. இந்த கதையை பத்தி நீங்க என்னதான் நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க. இதே மாதிரி வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோல வந்து உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.